இந்த தேர்தலில் நீங்க வந்து போட்டியிடாதீங்க, இந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சவங்க ஏன் அடுத்த தேர்தலில் பிஜேபி இல்லாம போயிடுமா? சீட்டுகள் பற்றாக்குறையினால தான் கூட்டணியில் சேர்க்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எஸ்டிபிஐ நோக்கி என்ன நினைக்கிறாங்க இவங்கெல்லாம்? ஒய்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்கா? மதசார்பற்ற கட்சிகள் தயாரா இருக்காங்களா? நிறைய இடங்கள்ல மதசார்பற்ற கட்சிகளே இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பெற்று இருக்கிற ஒரு அரசியல் கட்சி வளர்றத நிறைய இடங்கள்ல அவங்க விரும்புறது. அதிமுகவினுடைய முக்கிய தலைவர் செங்கோட்டையன் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பேட்டிகளையே நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இதுக்கு பின்னாடி இவருக்கு பின்னாடி பாரதிய ஜனதா இருக்கிறது. இந்த இடத்துல வந்து எடப்பாடி வந்து இன்னும் பிஜேபிக்கு முழுமையாக அடிபணியாமல் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடப்பாடி மாத்திரமல்ல, பாரதிய ஜனதாவை விரும்பாத நிறைய தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். திமுக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளோ கடுமையான விமர்சனங்களையோ அதிருப்திகளையோ நம்ம பார்க்க முடியல. சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மையான ஒரு ஆதரவை திமுக பெறுகிற ஒரு சூழலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிற சூழலும் இருக்கிறது. அவங்க வெற்றி பெற்றார்கள், யாரை ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல்ல அதிமுக 23% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. பட் மோடி தான் வரணும் அப்படின்னு சொல்லி 19% மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட 40% தாண்டி வந்துடுது. அப்ப எப்படி அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமா இருக்கும்? அதில் தான் இன்றைக்கு அதிமுக பல்வேறு கூறுகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உடையக்கூடிய ஒரு சூழல் பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்டது. திமுகவை எதிர்க்கிற அதே நிலையில் பாஜகவை எதிர்க்க விஜய் தவறி இருக்கிறார். இதனால் தமிழ்நாட்டினுடைய பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்க முடியாத ஒரு சூழல் தவிகவுக்கு உருவாகி இருக்கு. விஜய்னால திமுகவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதே நேரம் பிஜேபி தான் விஜய் இயக்குது அப்படிங்கிறதும் கொஞ்சம் முரண்பாடா இருக்குது இல்லையா? கொள்கை எதிரி பாரதிய ஜனதான்னு சொன்னதை தவிர்த்துட்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தவிகவோ விஜயோ என்ன விதமான அரசியல் இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவருடைய கட்சியை நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற அந்த ஆயுதத்தை மிக வலிமையாக அவர் பயன்படுத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல தவிக என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? எத்தனை தொகுதிகளை நீங்கள் கேட்டு பெற ஒரு ஐடியாவில் இருக்குது? எஸ்டிபிஐ கட்சியோ திமுகவுடையா அல்லது மற்ற அரசியல் கட்சிகளுடையா கூட்டணி எப்படி அப்படிங்கிறது? திமுக கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எஸ்டிபிக்கு ஒரு ஆப்ஷனாக ஒரு தேர்வாக இருக்கு. பட் கடந்த காலங்களில் அது தொடர்ந்து தோல்வியை தான் தழுவி இருக்கு. இந்த முறை அது வெற்றி பெறும் நீங்க நம்புறீங்களா? எந்த கட்சியில எஸ்டிபி கட்சி சேர்ந்தாலும் காசுக்காகவோ பணத்துக்காகவோ விலை போகாத தொண்டர்களையும் தலைவர்களையும் கொண்டிருக்கிற கட்சி எஸ்டிபி கட்சி. எனவே இந்த கட்சியினுடைய தொண்டர்கள், இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எந்த கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றிக்காக களமாடுகிற ஒரு மிகப்பெரிய வலிமையை அந்த கூட்டணி பெறும். Q7 நேயர்களை இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் சந்திக்க இருப்பது எஸ்டிபிஐ கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு தகலான் பாக்கவி அவர்கள். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துருக்கக்கூடிய அரசியலை நீங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு வருவீங்க. அதிமுகவினுடைய முக்கிய தலைவர் செங்கோட்டையன் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே அதிமுகவிற்குள் நடந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணியிலும் இருந்தீங்க. அதனால் இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய பேட்டிகளையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். இதுக்கு பின்னாடி இவருக்கு பின்னாடி பாரதிய ஜனதா இருக்கிறது. பல்வேறு பாமக உட்பட இந்த அதிமுக பாமக போன்ற கட்சிகளில் நாடு முழுவதும் பல்வேறு மாநில கட்சிகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் பாரதிய ஜனதா தான் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வளர முடியாத அல்லது தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியாத பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தனது கட்சியை வேரூன்ற செய்வதற்கு வளர்ப்பதற்கு அதிமுக அழிந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை உணர்ந்து கொண்டு அப்போதே அதிமுகவை உடைப்பதற்கு, அதை கையில் எடுப்பதற்கு பல முயற்சிகளை முன்னெடுத்தது. அதில் தான் இன்றைக்கு அதிமுக பல்வேறு கூறுகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உடையக்கூடிய ஒரு சூழல் பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போது செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கலக குரலை நான் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்கிறேன். அவருடைய பேட்டிகளையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். இதுக்கு பின்னாடி இவருக்கு பின்னாடி பாரதிய ஜனதா இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர் அதிமுகவில் இருக்கிற போதே ஒரு கூட்டணி கட்சி, அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு கூட்டணி கட்சி. ஆனால் இவரை தனியாக அழைத்து அமித்ஷா இவரை சந்தித்து இந்த கட்சிக்குள் எப்படியெல்லாம் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை ஒரு பட்டவர்த்தனமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது.
எனவே இன்றைக்கு அதிமுக நடைபெறுகிற, இன்றைக்கு மாத்திரமல்ல, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அன்று முதல் இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பிறகும் பாரதிய ஜனதாவுடைய கரம் இருக்கிறது. பாரதிய ஜனதா அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டில் திமுகவிற்கு அடுத்த இடத்தை பிடிப்பதற்கான முயற்சிகளை இன்றைக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் அதிமுக ஏற்கனவே பாஜக கூட்டணியில் தான் இருக்கின்றது. அந்த கூட்டணி கட்சியவே பலப்படுத்தணுங்கிற, கூட்டணி கட்சியை பலப்படுத்தினால தானே அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். அதை பலவீனப்படுத்தும் போது அவங்களுக்கும் சேர்ந்து தானே, அந்த கூட்டணிக்கே சேர்ந்து தானே பலவீனமாகும். அதாவது பலவீனப்படுத்துவது என்பது என்னன்னா, அவங்களுக்கான வாக்கு வங்கிகளை பலவீனப்படுத்துவது என்பது மாத்திரமல்ல, அந்த கட்சியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது, தங்களுடைய ஆதரவு தலைவர்களை அங்கே உருவாக்குவது, தாங்கள் நினைப்பவர்களை முதலமைச்சராக உருவாக்குவது. நாளைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து வெற்றி பெறும் சூழல் ஏற்பட்டது என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லை என்று கூட பாரதிய ஜனதா அறிவிக்கும். நடைபெறுகிற பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து இன்றைக்கு வெற்றி பெற்றதற்கு பிறகு நிதிஷ்குமார் அல்ல முதலமைச்சர், பாரதிய ஜனதாவுடைய ஒருவர் தான் முதலமைச்சர் என்று கூட அவர்களால் அறிவிக்க முடியும். சுயமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவை அதிமுகவில் எடுக்க முடியாத அளவிற்கு அதிமுகவை பலவீனப்படுத்துவது பாரதிய ஜனதாவுடைய இப்போதைய நோக்கம். இப்போ கூட்டணியில் இருக்கிறவர்கள் நாளைக்கு கூட்டணியை விட்டு வெளியேறியதற்கு பிறகு அதிமுகவினுடைய இடத்தில் தான் வர வேண்டும், பாரதிய ஜனதா வர வேண்டும், இரண்டாவது கட்சியாக இதை உருவாக்க வேண்டும் என்கிற இலக்கை நோக்கித்தான் பாரதிய ஜனதா இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு வேறு வழி இல்லாமல், அந்த நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணியே இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த நிர்பந்தம் எதை வைத்து உருவாக்கப்பட்டது என்றால், இந்த செங்கோட்டையன் போன்றவர்களை வைத்துதான் இந்த நிர்பந்தமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் நம்ம நுணுக்கமாக கவனிக்கும் போது இப்போ எடப்பாடி செஞ்சது சரிதான் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா பிஜேபியின் ஸ்லீப்பர் செல்களை உள்ளே வைக்காமல் கட்சி விட்டு வெளியேற்றுறாருல, அப்போ அது ஒரு சரியான நிலைப்பாடு எடுத்துக்க முடியுமா? பாரதிய ஜனதா ஆதரவு தலைவர்களை அவர் தனது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடியவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்களை கட்சியிலிருந்து நீக்குவது என்பது அது சரியான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து எடப்பாடி வந்து இன்னும் பிஜேபிக்கு முழுமையாக அடிபணியாமல் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடப்பாடி மாத்திரமல்ல, பாரதிய ஜனதாவை விரும்பாத நிறைய தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு சூழ்நிலை கைதிகளாக அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, கரைந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா தான் இருக்கிறது என்பதையும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் இதற்கு முன்பு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவர் குற்றம் சாட்டியது, அவர் எதிர்த்தது பாரதிய ஜனதா கட்சியை தான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி அவரும் பாரதிய ஜனதாவை எதிர்த்து பாரதிய ஜனதாவோடு வருகிற 2026 கூட்டணி இல்லை, 29 கூட்டணி இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டிய நிலைமைக்கு அவர் ஏன் போனா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே இவர்கள் எல்லோருக்குமே, அதிமுகவுடைய தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும், பாரதிய ஜனதா கட்சி நமது கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அண்ணாமலை போன்றவர்களை வைத்து அதிமுகவை விமர்சித்து அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை கவர்வதற்கான முயற்சிகளை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தெரிகிறது. ஆனால் ஒன்றிய அரசு என்கிற காரணத்தினால், அதிகாரம் பாரதிய ஜனதாவுடைய கையில் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவர்கள் தங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை இடி, அதே மாதிரி ஐடி போன்ற அந்த துறைகளை வைத்துக்கொண்டு தங்களுக்கு வேண்டாதவர்களை வேட்டையாடுகிற வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால் அதிமுகவினுடைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலையும் எலெக்ஷன் கமிஷன்லையும் இங்கெல்லாம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் ஒரு சூழ்நிலை கைதிகளாக அதிமுக இப்போது பாரதிய ஜனதாவோடு தனது உறவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு முயற்சிகள் பண்ணியும் கூட இப்போ கிட்டத்தட்ட மோடி 3வது முறையாக பிரதமர் ஆகிட்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணியும் கூட, பட் இன்னைக்கு லெவலில் வந்து அவங்க பெரிய ஒரு வளர்ச்சி அடையலை. எதிர்காலத்தில் வந்து அவங்க அடைவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம அது பிஜேபி ஒரு முக்கியமான ஃபேக்டரை தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்க முடியுமா? நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் தங்களுடைய குயுக்தியினால் அல்லது சதிகளினால் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியை
வகுப்பு வரியை தூண்டி, மத வரியை தூண்டி, கலவரங்களை உருவாக்கி அவர்கள் வெற்றி பெற்றார்கள், வளர்ந்தார்கள். அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முயற்சிகளை எல்லாம் தமிழ்நாட்டில் அவர்களால் செய்ய முடியலை. காரணம் தமிழ்நாட்டினுடைய ஒரு யதார்த்தமான களம், தமிழ்நாட்டினுடைய சூழல். தமிழ்நாட்டில் உயர்ந்த பல்வேறு தலைவர்களால் இந்த மண் பண்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் புரிதல், இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை களம், இதெல்லாம் பாரதிய ஜனதாவால் இங்கே வெற்றி பெற முடியாமல் வளர முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. எனவே இப்போதும் பாரதிய ஜனதா கட்சி வளரவில்லை, ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் பெறவில்லை, இனிமேலும் பரிணாமம் பெற முடியாது. மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற சூழல் ஒரு காலம் வராது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். இப்போ விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அதனுடைய செயல்பாடுகள் தான் இன்றைக்கு பெரிய பேசுபொருளாக இருந்துட்டு இருக்கு. அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள், நகர்வுகள், அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வெளியிலே வராத ஒரு சூழல். இதை எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடிகர் விஜய் அவர்கள் உருவாக்கிய இந்த தாவேக்கா என்கிற அரசியல் கட்சி தங்களுடைய வழிகாட்டிகளாக பெரியாரை, அதே போல திராவிடத்தை உயர்த்தி பிடித்து இப்படியெல்லாம் கட்சியை துவங்கிய போது அவருடைய பின்னணி குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அது வெளிப்படையாக தெரியாத நிலையில் நம்மால் விமர்சிப்பது சரியான ஒன்றல்ல என்கிற கருத்தை தான் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது இந்த கரூர் பிரச்சனையில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்பது அது ஒரு சரியாக இந்த பிரச்சனையை கையாள தெரியாமல், எப்படி இதை அணுக வேண்டும் என்பது புரியாமல், தப்பும் தவறுமாக அவர்கள் இதை கையாண்டு எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்கிற ஒரு தடுமாற்றம் அவர்களுடைய செயல்பாடுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த கரூர் பிரச்சனைக்கு முன்பு, கரூர் பிரச்சனைக்கு பின்பு என்று தாபாக்காவை பார்க்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தாபாக்காவை ஆதரிப்பது போன்று ஒரு சூழலை உருவாக்கி அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு இருக்கிற மூன்றாவது கட்சி என்கிற நிலைமைக்கு தாபாக்காவை கொண்டு சைடில் ஒதுக்கிட்டாங்க. இந்த ஆதரவை விஜய் விரும்பி இருக்கக்கூடாது. பாஜக அதிமுக கூட்டணியினுடைய ஆதரவை பெறாமல் இதை அந்த பிரச்சனை நடந்தவுடனேயே களத்தில் நின்று இதை எதிர்கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று திமுகவை எதிர்க்கிற அதே நிலையில் பாஜகவை எதிர்க்க விஜய் தவறி இருக்கிறார். இதனால் தமிழ்நாட்டினுடைய பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்க முடியாத ஒரு சூழல் தாவேக்காவுக்கு உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் தாவேக்கா நடிகர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு யாரு சரியான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், அவர் எப்படி அந்த தலைவர்கள் எப்படி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியல. இருந்தாலும் இனிமேல் இந்த பிரச்சனையை எப்படி அணுகி மக்களுடைய ஒரு நம்பிக்கையை அவர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ தாவேக்கா தனித்து போட்டிங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி தனித்து போட்டியிடும் போது வெற்றி வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை நம்ம பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி, தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். தாவேக்கா தனித்து போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதாவை கடுமையாக எதிர்க்காமல் திமுகவை மட்டுமே குறிவைத்து காத்தில் நிற்கிற தாவேக்காவோடு வேறு கட்சிகள் சேராமல் இதுவரைக்கும் சேரல, இதுவரைக்கும் ஆதரவு கூட வேறு கட்சிகள் தெரிவிக்க முடியாத ஒரு களச்சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் வலிமையாக இருக்கிற ஒரு சூழலை தான் நம்மளால் பார்க்க முடியுது. திமுக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளோ கடுமையான விமர்சனங்களையோ அதிருப்திகளையோ நம்ம பார்க்க முடியல. எந்த அரசு வந்தாலும் ஒரு 4 ஆண்டு காலம் இருக்கிற போது சில அதிருப்திகள், சிறிய சிறிய அதிருப்திகள், அந்த அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது ஒரு குறைந்த அளவிலான மனநிலையை தான் இன்னைக்கு நம்ம ஆங்காங்கே சிறிய அளவில் தான் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது இப்போது இருக்கிற கள அரசியல் சூழலை வைத்து பார்க்கிற போது சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மையான ஒரு ஆதரவை திமுக பெறுகிற ஒரு சூழலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிற சூழலும் இருக்கிறது. இதுல திமுகவுக்கு இருக்கிற ஒரு கடமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆதரவு நிலையை திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற இந்த களச்சூழலை சரியாக பயன்படுத்தி கொண்டு பிஜேபி எதிர்ப்பாளர்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைத்து
சிறுபான்மை சமூக மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கான சூழலை இன்னும் அதிகரித்து இதை மிகச்சரியாக கொண்டு போய் கோல் போட வேண்டிய பொறுப்பு, வெற்றி கனியை பறிக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு. அது இல்லாம திமுக வந்து நம்ம தான் வெற்றி பெற போகிறோம் என்கிற அந்த நிலையில கடந்த காலங்களில் கடந்த தேர்தல் களங்களில் சந்திப்பதை போல நாம் மிக சாதாரணமாக வெற்றி பெற்றிட முடியும் என்கிற நிலையில திமுக இருக்கும் என்றால் அது ஒரு பின்னடைவாக அமைந்துவிடும் என்கிற செய்தியினை திமுகவுடைய தலைமைக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுடைய இந்த சதிகள், பாரதிய ஜனதாவுடைய முயற்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அதை முறியடிக்கக்கூடிய களத்தில் திமுக அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை திமுக தலைமை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மோடி வர வேண்டுமா இல்லை ராகுல் காந்தி வர வேண்டுமா அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் வரணும்னு சொல்லி காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்தாங்க. இன்னொரு பக்கம் மோடி தான் வரணும்னு சொல்லி பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு 19% வாக்குகள் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நேஷனல் ப்ரொஜெக்ஷனுமே இல்லாத அதிமுக கூட்டணி, அவங்க வெற்றி பெற்றார்கள் யாரை ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழலில், அந்த ஒரு சூழ்நிலையும் அதிமுக 23% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. பட் மோடி தான் வரணும் அப்படின்னு சொல்லி 19% மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட 40% தாண்டி வந்துடுது இல்லை. அப்போ எப்படி அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டு ரொம்ப தெளிவாட்டு, அது பாராளுமன்ற தேர்தல், மோடி பிரதமராக வர வேண்டுமா வர வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற தேர்தல். மோடிக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு பிரதமர் வேட்பாளர் என்பது முன்னிறுத்தப்படாத ஒரு தேர்தல். இதெல்லாம் முக்கியமான ஒரு உண்மைகள் இல்லையா? இப்போ இந்த தேர்தல் அப்படி இல்லையே. இப்போ திமுக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக யார் என்கிற இந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு தேர்தல் என்கிற நிலையில் அந்த தேர்தலில் ஏற்பட்ட அந்த ஒரு சங்கடமான ஒரு சூழல் இல்லை. அதையும் தாண்டி போன தேர்தலில் களத்தில் தாவேகா இல்லையே, விஜய் இல்லையே. இப்போ அவர் ஒரு 10% வாக்குகளை 15% வாக்குகளையோ 10க்கு மேற்பட்டா அது தெரியாது. இந்த தேர்தல் தான் அவருடைய யாருடைய வாக்குகளை பிரிப்பார்னு நினைக்கிறீங்க? பொதுவாக ஒரு தேர்தல் களத்தில் எப்படி இருக்கும், ஒரு தேர்தல் களம் என்பது எப்படி இருக்கும்? ஆட்சியாளர்கள் ஆட்சிக்காக வேண்டி போராடக்கூடிய, மீண்டும் ஆட்சியை பிடிக்க நினைக்கக்கூடியவர்கள், இந்த 2 பேருக்கான போராட்ட களமாகத்தான் அடுத்து யார் தேர்தலுக்கு வரணும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தான் அந்த தேர்தல் களம் இருக்கும். இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏத்தால முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறாரு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும், திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற வாக்கு ஒரு பக்கம், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கிற இன்னொரு பக்கம் வாக்கு. இந்த வாக்கு இப்போ பிரியுமா இல்லையா? ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த வாக்கு திமுகவுக்கு எதிரான வாக்கு அங்கே ஒரு பக்கம் பிரிகிறது, இன்னொரு பக்கம் தாவேகா வாக்குகளை பிரிக்கிறது. பாஜக அதிமுகவினுடைய அணி அது பெறுகிற வாக்கு. ரெண்டாவது பாஜக வலிமையாக இருக்கிற பாஜக அதிமுகவினுடைய இந்த கூட்டணிக்கு எதிரான அந்த குரல் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் பாஜக வந்துடக்கூடாது என்கிற அந்த குரல், அந்த எண்ணம் உள்ளவர்கள், அதாவது மத்தியில் யார் வர வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வலிமையாக கூடாது என்கிற கருத்து தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட எப்பவுமே மேலோங்கி இருக்கு. அப்போ இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லை, அதே ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கும்போது அதிமுக பிஜேபி கூட்டணி, இந்த கூட்டணி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் திமுக இருக்குது. இதற்கு முன்பு விஜய் இல்லை, சீமானுமே ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட்டாக நடக்கிறாருங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தனால இந்த வாக்குகள் கடந்த தேர்தலில் அப்படியே திமுக கூட்டணிக்கு வந்ததை பார்க்குறோம். பட் இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் வரும்போது அவரும் இதே பெரியார், இதே அண்ணா, இது திமுக என்ன சொல்கிறாங்களோ அதே விஷயத்தை தான் விஜயும் சொல்கிறாரு. அவரும் விஜயும் தனிப்பட்ட முறையில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். இன்னொரு சிறுபான்மை சமூகம் சொல்லக்கூடிய முஸ்லீம்களும் கணிசமாக விஜய் ஆதரிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இவங்க ஆன்டி ஏடிஎம்கே பிஜேபி வாக்குகளை தானே விஜய் பிரிப்பார், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, அதில் நீங்கள் மிகச்சரியாக பார்த்தா விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பாரதிய ஜனதா எதிர்ப்பை முன்னணியில் வைத்து திமுக என்ன எதிர்ப்பை முன் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்குதோ அந்த அரசியலை அவர் எடுத்திருந்தாருன்னா நீங்கள் கேட்குற கேள்வி சரியாக இருந்திருக்கும். அவர் அப்படி ஒரு அரசியலை பண்ணலை.
பாசிசம் பாயாசம் அப்படின்னு அது பாசிசம் பாயாசம்னு அது பாஜகவை வலிமைப்படுத்துகிற வாதம். அது பாஜகவை பார்த்து எதிரி அப்படின்னு பாஜகவை பார்த்து பாயாசம் பாசிசம்னு சொல்ல முன்வைக்கக்கூடிய கருத்தாடலை பாயாசம்னு பேசுறதுங்கிறது வந்து அந்த பாசிசம் என்கிற அந்த வார்த்தையை அந்த 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 வாதத்தையே கொச்சைப்படுத்துகிற செயல் அது. எனவே அது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான ஒரு 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 விவாதமாக தான் அதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு இந்த வார்த்தையை தவிர நாங்கள் வந்து கொள்கை எதிரி பாரதிய ஜனதான்னு சொன்னதை தவிர்த்துட்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தாவேக்காவோ விஜயோ என்ன விதமான அரசியல் இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறாங்க. தினமும் அவங்க அறிக்கை விடுறாங்கல்ல, தினமும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா, யாருக்கு எதிராக களமாடிட்டு இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் திமுக எதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கு, திமுக எந்த அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்குது, அந்த வாக்கு இங்கே பெறுறதுக்கு இவங்க என்ன முயற்சியை முன்னெடுத்தாங்க? எனவே தாவேக்கா செய்கிற தவறு என்பது விஜய் அவர்களுடைய தவறு என்பதை நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது. அவர் பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற அந்த அரசியலை முன்னெடுக்க தவறி இருக்கிறார். விஜய் அது தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைக்கு எதிரான ஒரு போக்கு என்பதை தாவேக்கா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் அவருடைய கட்சியை நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற அந்த ஆயுதத்தை மிக வலிமையாக அவர் பயன்படுத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல தாவேக்கா வந்து என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். ஒரு பக்கம் விஜயை வந்து பாஜக தான் இயக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற கருத்தின் அடிப்படையில் விஜய்னால வந்து திமுகவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ திமுகவால் விஜய்க்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கமும், அதே நேரம் பிஜேபி தான் விஜய் இயக்குது அப்படிங்கிறதும் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது இல்லையா? அதாவது நம்ம வரக்கூடிய தேர்தல் களங்களில் இன்னும் நாட்கள் இருக்குது. இந்த களத்தை எப்படி விஜய் தனக்கு சாதகமாக மாற்ற போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், தீர்மானிக்க முடியும். யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் திமுக அணிக்கு எதிராக அதிமுக அணி இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியாக நிற்குது. தாவேக்கா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் கட்சி வந்து ஒரு ஆக்டிவ் அரசியலில் இன்னைக்கு வந்து இல்லை, ஒரு தினம் ஒரு ரொட்டீன் அரசியலில் அந்த கட்சியே இல்லை. அவங்க அந்த பிரச்சனையை தான் இன்னும் அதை ஃபேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற களத்தில் தான் நிற்கிறாங்க. என்ன மாதிரி அரசியலை இனிமேல் முன்னெடுத்துட்டு போக போகிறாங்க, என்ன மாதிரி கூட்டணியை அவங்க அமைக்க போகிறாங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அவங்க திமுகவுக்கு எதிராக இவங்க களத்தில் நிற்க முடியுமாங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம தாவேக்காவுக்கு சொல்லக்கூடிய செய்தி, பிஜேபி எதிர்ப்பு என்கிற அந்த அரசியலை முன்னெடுக்காம திமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்காம வெறும் திமுகவை விமர்சிக்கிற அரசியலால் மாத்திரம் இவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்படி ஒரு அரசியலை முன்னெடுப்பாங்க இப்போ எடுத்துட்டு இருக்கிறாங்க, அதையே கண்டிப்பாக எடுத்தாங்கன்னு சொன்னால் இவங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அவங்க வெற்றி பெற முடியாது. இப்போ சிறுபான்மையினர் அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வரலாம். தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், எத்தனை தொகுதிகளை நீங்கள் கேட்டு பெற ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க? வருகிற நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபி கட்சியினுடைய கூட்டணி யாரோடு கூட்டணி அமைப்பது, எப்படி இந்த தேர்தலை சந்திப்பது என்பது சம்பந்தமாக தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம், மாநில நிர்வாகம் வந்து அதற்கான முன்னெடுப்புகளை முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் எஸ்டிபிஐ கட்சியுடைய தலைமையோடு தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களும் எஸ்டிபிஐ கட்சியும் திமுக உட்பட கண்டிப்பாக எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான ஒன்று, எஸ்டிபிஐ கட்சி வந்து நம்ம வந்து எதிரியாக நினைப்பது என்பது பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தம், அதோடு இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள், இது பாரதிய ஜனதாவும் அந்த சித்தாந்தத்திற்கு துணை போகிறவர்களும் இந்த நாட்டுக்கு எதிராக அவர்கள் துணை போகிறார்கள், நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்கங்கிற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதாவை மட்டுமே ஒரு அரசியல் எதிரியாக எஸ்டிபிஐ கட்சி கருதுகிற ஒரு சூழ்நிலையில் அதுக்கு தகுந்தாற் போல தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இடம்பெறும் என்கிற ஒரு சூழல் இருப்பதாகத்தான், அதுக்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் வந்து என்ன செய்கிறேன் கருதுகிறேன். அது ஒரு முடிவுறாத நிலையில் இப்போது எஸ்டிபிஐ கட்சியும் திமுகவுடையா அல்லது மற்ற அரசியல் கட்சிகளுடையா கூட்டணி எப்படி அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒரு கிளியர் ஆகாத ஒரு நிலையில் வந்து எல்லா அரசியல் கட்சிக்குமே அதான நிலை. நம்ம கூட்டணி என்பது இப்போ எஸ்டிபிஐ உள்ளிட்ட நம்ம அதாவது சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில்
அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருக்கிறது 2 தான். ஒன்று திமுக கூட்டணி, விஜய் ஒரு வேளை கூட்டணி அமைக்கிறாருன்னா அந்த கூட்டணி, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் வந்து எஸ்டிபிஐ வந்து 2யுமே சூஸ் பண்ணும் அப்படிங்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு தேர்தல் களத்தில் அந்த நேரத்தில் யார் நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம யாரோட பேசுகிறோம், நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து எந்த கட்சிகள் வந்து நிறைவேற்றுது, நமக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை யார் தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைமை வந்து அதை முடிவு பண்ணும். இப்போ சீட்டுகள் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நிலைப்பாடு என்னவாக இருந்தது, இப்போது என்ன நிலைப்பாடு இருக்குது? அது ஒரு பேச்சுவார்த்தையில் தானே தெரியும். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன தருவேன்னு சொல்கிறாங்க, அல்லது நம்ம என்ன கேட்குறோங்கிறதுலாம் அந்தந்த நேரங்களில் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இது. ஏன்னா இப்போ இன்னும் தேர்தலுக்கு ஏறத்தாழ ஒரு 8 மாத காலங்கள் இருக்குதுங்கிற ஒரு நிலையில் எந்த கட்சியோட நம்ம உறுதியாக பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் உறுதியாகாத நிலையில் மாநில நிர்வாகம் அந்த நேரத்தில் அது சம்மந்தமாக பேசி முடிவெடுப்பாங்க. பொதுவாக இஸ்லாமிய பிரதிநிதிகள் எத்தனை பேர் சட்டமன்றத்துக்கு மக்கள் தொகை அடிப்படையில் போகணும்? இந்த பிரதிநிதித்துவம் போதிய அளவில் ஆல்ரெடி இருக்குங்களா? பொதுவாகவே வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏறத்தாழ ஒரு 15 பேராவது, குறைந்தது 15 பேராவது வந்து இருக்கணும். நம்மளோட பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவத்தினுடைய அடிப்படையில். ஆனால் சாதாரணமாக ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் 8 பேர், 7 பேர், 5 பேர், 6 பேர் என்கிற நிலையில் தான் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அது அதிகமாகணும். சிறுபான்மை சமூக மக்களுக்கு ஒரு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமூக நீதி பேசுகிற திமுகவிற்கு நிச்சயமாக உண்டு. அதை உணர்ந்து தனது கட்சியில் இருக்கக்கூடிய திமுக பிரதிநிதிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதோடு சேர்த்து சிறுபான்மை சமூகங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அந்தந்த சமூகத்தில் இயங்கக்கூடிய அந்த சமூக மக்களுக்காக பாடுபடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு, இயக்கங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை திமுக அரசு வந்து கொடுக்கணும். அதே போல் மற்ற மதசார்பற்ற கட்சிகளும் வந்து கொடுக்கணும். அதுதான் மிகச்சரியாக இருக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பேரிக்கார்டு, அவங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கும். அதுக்குள்ளே நின்று தான் அவங்க அந்த சமூகத்துக்காக பேச முடியும். திமுகவில் இருக்கிற ஒரு முஸ்லீமோ, காங்கிரஸில் இருக்கிற ஒரு முஸ்லீம், அல்லது திமுகவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவர், காங்கிரஸில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவர், அதிமுகவில் இருக்கிற ஒரு முஸ்லீம், இவங்களெல்லாம் அந்த கட்சியினுடைய கொள்கை, அந்த கட்சி எடுத்திருக்கிற நிலைப்பாடுக்கு உள்ள நின்று தான் பேச முடியும். சில நேரத்தில் அந்த சமூகத்துக்கு எதிரான விஷயத்தில் இவங்க வாய்மூடி இருக்க வேண்டிய நிலைகள் வந்து உருவாகும். அந்தந்த சமூகத்தில் அவர்களுடைய நலனுக்காக இயங்குகிற கட்சிகளில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளால் தான் அந்த சமூக மக்களுடைய பிரச்சனைகளில் ஓங்கி குரல் கொடுக்க முடியும், களமாட முடியும். அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களும் கடுமையான திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுகிற இந்த காலகட்டத்தில் சிறுபான்மை சமூக மக்களுடைய பிரதிநிதிகள் மிக வலிமையாக சட்ட அவைகளில் களமாட வேண்டிய தேவை இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திமுகவும் மற்ற மதசார்பற்ற சக்திகளும் இஸ்லாமிய, கிறித்தவ, அதை போன்று ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அவங்களுடைய விகிதாச்சாரத்திற்கு தகுந்தாற் போல வழங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வலியுறுத்தோம். இப்போ நீங்கள் சொல்வதிலிருந்து திமுக கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எஸ்டிபிக்கு ஒரு ஆப்ஷனாக, ஒரு தேர்வாக இருக்குது. பட் கடந்த காலங்களில் வந்து அது வந்து தொடர்ந்து தோல்வியை தான் தழுவி இருக்குது. இந்த முறை அது வெற்றி பெறும் நீங்கள் நம்புறீங்களா? அது ஒருவேளை திமுகவுக்கு அது எந்த வகையில் எஸ்டிபி பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? எஸ்டிபி கட்சியை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கி நல்ல இளைஞர்கள் இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லாமலேயே கட்சி துவங்கி 16 வருடங்களை கடந்த பிறகும் கூட இன்றைக்கும் சாறை சாறையாக எஸ்டிபி கட்சியில் இளைஞர்கள் வந்து விரும்பி இணைகிற ஒரு சூழலில் சிறுபான்மை சமூக மக்களுடைய ஒரு நன்மதிப்பையும் நம்பிக்கையும் இன்றைக்கி பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சியாக எஸ்டிபி கட்சினா இவங்க யார்ட்டையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. இவங்க வந்து தங்களுடைய கோரிக்கைகளில், தங்களுடைய லட்சியங்களில் உறுதியாக நிற்பாங்க, சமூகத்துக்கு வேண்டி போராடுவாங்க என்கிற நம்பிக்கையை எஸ்டிபி கட்சி பெற்றிருக்குது. எந்த கட்சியில் எஸ்டிபி கட்சி சேர்ந்தாலும் காசுக்காகவோ பணத்துக்காகவோ விலை போகாத தொண்டர்களையும் தலைவர்களையும் கொண்டிருக்கிற கட்சி எஸ்டிபி கட்சி. எனவே இந்த கட்சியினுடைய தொண்டர்கள், இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எந்த கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றிக்காக களமாடுகிற ஒரு மிகப்பெரிய வலிமையை அந்த கூட்டணி பெறும். சுயநலம் இல்லாமல் அந்த கூட்டணிக்காக உழைக்கிற தன்னலம் பாராத தொண்டர்களை, நிறைய ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பெற்றிருக்கிற கட்சி என்கிற காரணத்தினால் அதனுடைய கூட்டணியில் இடம்பெறுவது, இந்த கட்சி இடம்பெறுவது என்பது அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வலிமையாக இருக்குங்கிறத எல்லா கட்சி தலைவர்களுக்குமே தெரியும். இது வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். இப்போ கடந்த தேர்தல்களின் போது நாம் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறோம். அதாவது திமுக எஸ்டிபி கூட்டணி அமையாததற்கு வந்து
சீட்டுகள் தான் காரணமா இல்லை திமுக வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. திமுகவை தாண்டி கேரளாவாக இருந்தாலும் சரி, அதே போல் கர்நாடகாவிலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு அதே போல் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, யாருடனுமே கூட்டணி அமையாத ஒரு சூழல் இருக்குது. இது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தப்படுது இந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை சீட்டுகள் பற்றாக்குறையினால தான் கூட்டணியில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த கட்சிகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? எஸ்டிபிஐ நோக்கி என்ன நினைக்கிறாங்க இவங்கெல்லாம்? பல்வேறு இதுதான் காரணம் என்று நம்ம வந்து வெறும் தொகுதி எண்ணிக்கை என்பது தான் காரணம் என்று இதை வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா எஸ்டிபி கட்சி வெறும் தொகுதி எண்ணிக்கையை மட்டும் கருத்தில் கொள்ளுகிற கட்சி அல்ல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு விதமான காரணங்கள் வந்து இருக்கும். ஏற்கனவே சில சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கலாம். புதிதாக ஒரு கட்சி வந்து அதிகாரத்தை பெற்றுடுச்சுன்னா, பிரதிநிதித்துவத்தை பெற்றுவிட்டால் அந்த கட்சி வளர்ந்துரும் அப்படிங்கிற அந்த மனநிலைகள் சில மாநிலங்களில் அது காரணமாக இருக்கலாம். சில இடங்களில் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், எஸ்டிபி கட்சிக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற தவறான பிரச்சாரங்கள், அவதூறு பிரச்சாரங்கள், குற்றச்சாட்டுகள், பரப்புரைகள் இது காரணமாக இருக்கலாம். எஸ்டிபி கட்சி மேலே நிறைய தவறான அவதூறு பிரச்சாரங்களை பாரதிய ஜனதா ஆதரவு ஊடகங்கள், உளவுத்துறையினுடைய ஆதரவு பெற்றிருக்கிற நிறுவனங்கள், ஊடகங்கள், ஒன்றிய அரசு இதெல்லாம் முன்னிறுத்திட்டு வருதுங்கிறது நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ்டிபிஐ கட்சி இந்த நாட்டில் அமைதியை குலைக்கிற எந்த கலவரங்களிலோ எந்த வன்முறைகளிலோ இந்த கட்சி குற்றச்சாட்டப்பட்டதில்லை. எந்த வெடிகுண்டு வழக்குகளிலோ அல்லது இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கிற அந்நிய வெளிநாட்டு சதிகள் அப்படின்னு குற்றம் சாட்டப்படுகிற எந்த நிகழ்வுகளையும் எஸ்டிபிஐ கட்சி சம்மந்தப்படுவாங்க. ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் பொதுவாக எஸ்டிபிஐ கட்சியின் மேலே இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அப்படியே வந்து வைக்கிறது என்னென்னா, பாரதிய ஜனதாவுடைய கொள்கைகளை, சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து மிக கடுமையாக போராடுகிற ஒரு அரசியல் பேர் இயக்கம் என்கிற காரணத்தினால் பாஜக ஆதரவு ஊடகங்கள், அரசு, உளவுத்துறை இது இந்த பரப்புரைகளை முன்வைக்கிறாங்க. இது அரசியல் ரீதியாக எஸ்டிபிஐ கட்சியை எதிர்கொள்ள முடியாத சில மதசார்பற்ற கட்சிகளும் இதையே தேர்தல் நேரங்களில் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய முரணான ஒரு விஷயம், நகைமுரணான ஒரு விஷயம் அது. எனவே இந்த பரப்புரைகள் சில இடங்களில் காரணமாக இருக்கலாம். தொகுதி எண்ணிக்கை மாத்திரம் காரணம் இல்லாமல் இது மாதிரியான எஸ்டிபிஐ கட்சி வளர்ந்துடக்கூடாது, பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடாது என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். இது மாதிரியான பரப்புரைகள் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், எஸ்டிபிஐ கட்சி மீது முன்வைக்கப்படுகிற பரப்புரைகள் என்பது அது பொய் குற்றச்சாட்டுகள், பாரதிய ஜனதாவுடைய பிரச்சாரங்கள், அதில் உண்மை கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. இப்போ எஸ்டிபிஐ மாதிரி அப்படியே வந்து ட்ரீட் பண்ணப்படக்கூடிய இன்னொரு கட்சி ஏஐஎம்ஐஎம், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி, ஓஎஸ்சியுடைய கட்சி. பட் அவர் வந்து அதை வந்து ஒரு தனித்து நின்று எதிர்கொள்கிறாரு. இதே போன்ற எஸ்டிபிஐ மீது என்ன குற்றச்சாட்டுகளை பிஜேபி முன்வைக்கிறாங்களோ அதே போல் அவர் மீது முன்வைக்கிறாங்க. அவரையும் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் கூட்டணியில் சேர்க்கறது இல்லை. பட் அவர் தனித்து நின்று அல்லது ஒரு பெரிய அணியை அமைத்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை வந்து பெறுகிறார். அவள் எஸ்டிபிஐ தொடர்ந்து வந்து காங்கிரஸ் அணியிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்களா, அல்லது என்ன காரணம் தனிச்சு ஒரு அணி அமைக்காததுக்கு என்ன காரணமாக இருக்குது? அதாவது எஸ்டிபிஐ கட்சிக்கு தொடங்கி ஒரு 16 வருட காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து மதசார்பற்ற கட்சிகளோடு கூட்டணியில் இடம்பெறுகிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. இதை மாதிரியான சூழல் வேறு மாநிலங்களில் வந்து இல்லை. அதே மாதிரி ஒய்சி போன்றவர்கள் அவர்களாலேயும் பல்வேறு மாநிலங்களில் செயல்பட்டாலும் அவர்களாலேயும் மதசார்பற்ற கட்சிகளுடைய கூட்டணிகளில் இடம்பெற முடியலை. அதுக்கு காரணம் என்ன, நிறைய இடங்களில் மதசார்பற்ற கட்சிகளே இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சி வளர்றதை நிறைய இடங்களில் அவங்க விரும்புறதில்லை. பொதுவாக ஒய்சி வந்து பி டீமோ ஏ டீமோ பேசிட்டு போகிறதுல பெரிய அர்த்தம் இல்லை. ஒய்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இருக்கா? மதசார்பற்ற கட்சிகள் தயாராக இருக்காங்களா? அப்போ அவருக்கு ஒரு நிர்பந்தத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்போ அவர் வேறு வழி இல்லாமல் போட்டியிட வேண்டிய சூழல் உருவாகுது. இதுவே எஸ்டிபிஐ கட்சி இந்த பிரச்சனைகளை பல மாநிலங்களில் எஸ்டிபிஐ கட்சியும் சந்திக்குது. ஒரு அரசியல் கட்சி என்கிற நிலையில் தேர்தல் களத்தில் போட்டியிடாமல் ஒரு அரசியல் கட்சி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க முடியாது. சில பேர் சில வாதங்களை முன்வைப்பாங்க. இந்த தேர்தலில் நீங்கள் வந்து போட்டியிடாதீங்க, இந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சவங்க ஏன் அடுத்த தேர்தலில் பிஜேபி இல்லாமல் போயிடுமா? எத்தனை தேர்தல் வரைக்கும் பிஜேபி இல்லாமல் போகும்? அப்போ பிஜேபி இருக்கிற வரைக்கும் யாரும் தேர்தலில் போட்டியிடக்கூடாதா? அப்போ இது வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் புரிதல் இல்லாத வாதம். இது எப்படி நமக்கு
மதசார்பற்ற கட்சிகள் பாதிக்கப்படக்கூடாது, ஓட்டு வங்கி பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற பொறுப்பும் கடமை நமக்கு இருக்குதோ அதே மாதிரி மதசார்பற்ற கட்சிகளுக்கு இருக்கணும். அவங்களும் இந்த சிறுபான்மை சமூக மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகள் அவங்க தனியே நின்றக்கூடாது, வாக்குகளை பிரிச்சிடக்கூடாது, இதையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்து பெரிய கட்சிகளுக்கு தான் இந்த கடமையும் பொறுப்பும் அதிகம். வெறும் இஸ்லாமிய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள், சிறுபான்மை சமூக ஆதரவு பெற்றிருக்கிற கட்சிகள் மட்டும் அந்த பொறுப்பை உணர்ந்துட்டு அவங்க போட்டியிடக்கூடாது, தேர்தலில் ஒதுங்கி நிற்கணும், சும்மா ஆதரவு கொடுக்கணும் என்று பேசுவது என்பது ஒரு சரியான ஒரு அரசியல் புரிதல் இல்லாத, வியூகம் இல்லாத, சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாதவர்களுடைய வாதமாகத்தான் இதை நம்ம எடுத்துக்கிட முடியும். இப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த ஓய்சி தனியே நிற்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. மதசார்பற்ற கட்சிகள் தான் அதுக்கு காரணம். எஸ்டிபிஐ கட்சி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தனியே பல மாநிலங்களில் தனியே நின்று போட்டிடுறோம், இருந்தாலும் அங்க நம்ம தனியே களத்திலேயும் நிற்க வேண்டும், மதசார்பற்ற சக்திகளுக்கு அது பாதிப்பை உருவாக்கிற கூடாதுன்னு இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து நின்று கவனிக்கிற காரணத்தினால சில இடங்கள்ல மாத்திரம் நம்ம போட்டிக்கிட்டு பெரும்பான்மையான இடங்கள்ல அது மதசார்பற்ற கட்சிகளுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு ஒரு தந்திரோபாயமாக நம்ம செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை எஸ்டிபிஐ கட்சி கைகொள்கிறது. ஓய்சிக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பரவாயில்ல, நம்மள தான் கூட்டணி கட்சியில் சேர்த்துக்கிட மாட்டாங்கல்ல, நம்ம தனியாக போட்டிட்டுருவோம் என்று அவர் அந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இந்த விஷயத்தில் வெறும் ஓய்சியை மட்டும் குற்றச்சாட்டுவது என்பது சரியான ஒன்றல்ல என்பது என்னுடைய கருத்து. இப்போ எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய தலைவர் கைது செய்யப்பட்டார். அதே போல் தேசிய அளவில் கடந்த 15 ஆண்டுகளாக நம்ம பார்க்கும்போது எஸ்டிபி பல மாநிலங்கள் வேகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சதை பார்க்க முடிஞ்சது. பட் இப்போ ஒரு 2 வருடங்களாக அந்த ஒரு வேகம் குறைஞ்சது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இது என்ன நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக கட்சியில்? நான் ஏற்கனவே சுட்டி காட்டினது அதே செய்திகள் தான். என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் சிறுபான்மை சமூக மக்களுக்காக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக போராடுகிற நிறைய கட்சிகள், நிறைய அரசியல் கட்சிகள் எல்லாம் இருந்தாலும் ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் தனக்கு அச்சுறுத்தலாக நினைக்கிற ஒரு அரசியல் கட்சிங்கிறது என்னன்னா அது எஸ்டிபி கட்சி தான். ஏன்னா தொடர்ந்து வெறும் பாரதிய ஜனதாவுடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் என்பதை தாண்டி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், பாரதிய ஜனதாவுடைய கொள்கைகள் இவற்றையெல்லாம் அடிப்படையிலேயே எதிர்க்கிற, அதை பற்றிய பரப்புரைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிற, ஒன்றிய அரசினுடைய எந்த அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் களத்தில் நிற்கிற ஒரு தைரியமான ஒரு அரசியல் பேர் இயக்கம் எஸ்டிபிஐ கட்சி, அதனுடைய தொண்டர்கள். அதனால எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து அதை வேட்டையாடுகிற, அந்த கட்சிக்கு நெருக்கடியை கொடுக்கிற, அந்த தலைவர்களை பொய் குற்றச்சாட்டில் கைது செய்கிற போக்கை இந்த ஒன்றிய அரசு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பொய் குற்றச்சாட்டில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய முன்னாள் தேசிய தலைவராக இருந்த அபூபக்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இப்போது தேசிய தலைவராக இருக்கிற MK ஃபைசி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். எஸ்டிபிஐ கட்சிக்கு எதிராக பல்வேறு நெருக்கடிகளை, வழக்குகளை, அதனுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது போன்ற மிக மோசமான கேவலமான நடைமுறைகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக ஒரு கட்சியை எதிர்கொள்வது என்பதை தாண்டி அதை முடக்குவது என்கிற ஒரு ஜனநாயக விரோதமான செயலை இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப இதையும் எதிர்கொள்ளணும், அரசியல் களத்தையும் நிற்க வேண்டும் என்கிற 2 பணிகளை எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அதை எதிர்கொண்டு எஸ்டிபிஐ கட்சி தனது பணிகளை, அது இருக்கிற பணிகள் முடங்காமல் அதே நேரத்தில் வளர்ச்சி பணிகளிலும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு சில நேரத்தில் இதனுடைய பணிகளில் கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருக்குதோ என்று தோன்றலாமே தவிர யதார்த்தம் அதுவல்ல. இந்த 2 பிரச்சனைகளை, ஒன்று வளர்வதற்கான பணிகளை முன்னெடுக்கிற அதே கட்டத்தில் ஒன்றிய அரசனுடைய நெருக்கடிகளை எதிர்கொள்வது என்கிற இந்த 2ஐயும் எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. இப்போ மத்தியில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்படுது, காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த நிலைமை மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறும் என்று நம்புகிறோம். வந்ததுக்கு பிறகுதான் அது எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் எந்த அரசு வந்தாலும் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அரசை போல நடந்து கொள்ளாது தானே. எனவே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று நாம் நம்புகிறோம். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுடைய அரங்கத்திற்கு நேயர்களுக்காக நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. Q7 நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Q7 மிகச்சிறந்த ஊடகமாக வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும் என்கிற எனது வாழ்த்துக்களை, பிரார்த்தனையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.